பிரைஸ் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவஜனங்களே, மறுபடியும் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்த இறைவனாய் இயேசுவுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். தேவனுக்கு மகிமை. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தருகின்ற கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் முன்னால் ஒரு ஜெபம் பண்ணுவோம். நம்மள தேவனே ஸ்தோத்திரப்பா, உமக்கு நன்றி கர்த்தாவே. இம்மட்டும் காத்த எபனேஸ்வரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கடந்து வந்த பாதைகளெல்லாம் நீர் சொன்ன பிரகாரம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற பிரகாரம் நீர் கூடவே இருந்தீர் சுவாமி. தேவனே சோதரம்ப்பா, சோதரம். நன்றி கர்த்தாவே. எப்படி நீர் அந்த வார்த்தையை தேவனை சமூகத்தில் அறிவிக்க வந்திருக்கின்றோம். கர்த்தாவே சோத்திரம். வார்த்தை அது ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது என்று நாங்கள் அறிகின்றோம். எங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உப்பால் சாரமேற்றப்பட்டதாக இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். கர்த்தாவே நிற்கிற செய்யும் சுவாமி. சோத்திரம் ஐயா. கேட்கின்ற செவிகளில் மாத்திரமில்லை, அது உள்ளத்திலும் ஆழமாய் பதிந்து அதிக பலனை கொடுக்கட்டும். கிருபை யாரும் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆம். பெருமையானவர்களே, இந்த நாளிலும் நாம் கவனிக்கும் போகிற வார்த்தை என்ன என்றால், இறைவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று ஒரு சில வசனங்கள் மூலமாக நாம் பார்ப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தம்முடையவர்களுக்காகத்தான், மனிதனுக்காகத்தான் பூமியிலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்துவிட்டு மனிதனையும் உருவாக்கினார் என்று நாம் காணுகின்றோம். ஆனால் மனிதனோ தெய்வீக காரியங்களை குறைவுபட்டு போனபடியினால் அவன் தேவன் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதை காணுகின்றோம். இன்று கர்த்தராகிய தேவனை, இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட நாமும் கூட அவர் நமக்கு அருளுகின்ற நன்மைகளை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூட அறியாமல் நாம் இன்றும் வறட்சியாகவும் வறுமையாகவும் ஆத்மாவில் பெருமையாகவும் இருக்கிறதை அறிவோம். ஆனபடினால் இப்பொழுது கர்த்தர் கொடுக்கிற இந்த வார்த்தையை சுருக்கமாக நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உபாகம புத்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது நாம் இப்படி பார்க்கிறோம். வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு, கட்டளையின்படி செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு, அவர் சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால், கவனமாய் இருந்து அவருடைய சத்தத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். வைப்பதுதான் அவருடைய சுத்தம். ஏன் அவர் சிருஷ்டிக்கும் போதே அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தில் ஒன்றும் குறைவில்லாமல் மனிதனை ஆண்டவர் படைத்தார். மனிதனுடைய மீறுதலினால அவனுக்காக வைத்திருந்த சகல ஆசீர்வாதங்களும் விலக்கப்பட்டு அவன் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிட்டான். ஆனபடினால் இப்பொழுது நான் வாசிக்க கேட்ட இந்த வேதமாக என்ன சொல்லுகிறது என்றால், அதாவது இன்று நான் உனக்கு விதிக்கிற அல்லது அறிவிக்கிற வார்த்தையை கவனமாய் கேட்கிறது மாத்திரமல்ல, அதை கவனமாய் கேட்கணும். கவனமாய் கேட்டு, அதாவது உண்மையாக அவைகளை கை கொண்டு நடக்கும்போது என்று அவர் சொல்கிறார். வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இதெல்லாம் மனிதனுக்காகத்தான் ஆண்டவர் படைத்து வைத்திருக்கின்றார். ஆனபடினால அவருடைய வார்த்தைக்கு அவன் உண்மையாக செவி கொடுப்பானால், செவி கொடுத்து அவைகளை கை கொள்வானால், கீழே சொல்லப்படுகின்ற சகல ஆசீர்வாதத்தையும் அதாவது மனிதன் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் சுதந்திரிக்க முடியும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றபடினால ஆண்டவரை நான் சுதந்திரிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 28ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் வரைக்கும் மனிதனுக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படினால் அதற்கு மனிதன் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்றால், தேவ வாக்கை அறியும் போது, தேவ வாக்கை கேள்விப்படும் போது அவைகளுக்கு என்ன செய்ய வேண்டுமா, அதாவது அவைகளை கவனமாய் கேட்கணும். கவனமாய் கேட்டு பறக்க பார்த்து கொண்டு, அதாவது என்னமோ என்று சொல்லி செவியை அடைத்து கொண்டிருப்பதல்ல, அதாவது கவனமாய் கேட்டு உண்மையாக
அவைகளின்படி நாம் நடக்கும்போது, அதாவது கீழே சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் நிச்சயமாய் நமக்கு கிடைக்கும். 15வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, செவி கொடுக்காவிட்டால் எவ்வளவு பெரிய சாபங்கள் உண்டு என்று அதில் எழுதியிருக்கிறது என்று நாம் காணுகின்றோம். அப்படினால இயேசுவை அறிந்த மக்களுக்கு நான் மிகவும் அதிக அழுத்தமாக சொல்லுகின்றேன். நம்முடைய கையில் வேதாகமம் இருக்கிறது பாருங்க, அது தேவன் சொன்ன வார்த்தைகள், அவருடைய ஆவியினால் ஏவப்பட்டு தேவ மனிதர்களை கொண்டு எழுதப்பட்ட வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நாம் கவனமாய் கவனிக்கணும், படிக்கணும். அதை சொல்லும்போது அவைகளை கேட்கணும். அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று போதிக்கப்படுகின்றதோ அவைகளை நாம் கவனமாக கேட்டு உண்மையாக அவைகளை கை கொண்டு நடப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் வைத்திருக்கிற சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும் என்று இறைவசனம் சொல்லுகின்றபடினால ஆண்டவரை நான் சொல்கிறேன். முதலாவது, பிள்ளைகள் என்ன செய்யணும் என்றால் பெற்றோர்கள் சொல்லுகிற ஆலோசனை கவனமாக கேட்கணும். அது அவர்களுக்கு ஆரம்ப அறிவூட்டும் இடம் என்று நாம் காணுகின்றோம். அதற்கு கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். பெரியவர்களுக்கு கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். படிக்கிற பிள்ளைகள் ஆசிரியர்களுக்கு கவனமாக செவி கொடுக்க வேண்டும். தேவனை அறிந்த தேவ மக்கள் நாம் வழிபாட்டுக்கு தேவ சமூகத்துக்கு செல்லும் போது போதகர்கள் சொல்லுகிறதை கவனமாய் கேட்க வேண்டும், கவனிக்க வேண்டும். அவைகளை நாம் கவனித்து கேட்டவைகளை உண்மையாக கை கொள்ள வேண்டும். அப்படி நாம் செய்யும் போது ஆண்டவர் வைத்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் மனிதர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால் ஆண்டவரை சுதிக்கிற மகிழ்ந்தன் எப்படியாவது ஆசீர்வதிக்கப்படணும் கர்த்தருடைய சுத்தம். அதான் என்னை சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். தேவனுக்கு மகிமை கொஞ்சமல்ல, இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிப்பேனோ இல்லையோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று மனிதன் அல்ல, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் வறுமையிலும் வருத்தத்திலும் வாழுகிறது அல்ல. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டாகிற முதல் செழுமை என்ன என்றால் ஆன்மீகத்தில் உண்டாகிற மகிழ்ச்சி தான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆன்மீகத்தில் உண்டாகிற அந்த பூரிப்பு தான் அவனுக்கு ஆசீர்வாதம் என்று நாம் காணுகின்றோம். அது அவனுக்கு இருக்கும்போது மற்றெல்லாம் அவனுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இறைவசனம் சொல்கின்றபடியினால் ஆண்டவரை நான் சொல்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். இங்கே ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். இவன் ஒரு ராஜா. இந்த மனிதன் யுத்தத்துக்கு புறப்படுகின்றான். அமலேக்கியர்களோடு புறப்படுகின்ற நேரத்தில் தேவ மனிதனாகிய சாமுவேலின் மூலமாக ஆண்டவர் பேசினார். கவனமாய் அதை கேட்க வேண்டும், கவனமாய் உண்மையாக அந்த காரியத்தில் இருக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம், வளர்ந்துட்டனால அது நிரந்தரமானது அல்ல. உண்மை குறைவு அல்லது தேவனுடைய காரியங்களை மறந்து ஜீவிக்க ஆரம்பித்தால் எப்படி ஓய்ந்ததோ அப்படியெல்லாம் சரிந்து போய்விடும். அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தானே. வாழ்ந்திருந்தவர்கள் இன்று ஒன்றுக்கும் இல்லாமல் போய்விட்டார்களே. இவர்களெல்லாம் நான் கவனிக்கிறோம் அல்லவா? ஆனபடியினால் நம்முடைய ஜீவகாலம் முழுவதும் நமக்கு இருக்க வேண்டிய அறிவு என்ன என்றால், இறைவனுடைய சொல்லுக்கு, இறைவனுடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு கவனமாய் நன்மை செம்மையான உண்மையான இருதயத்திலே பேணி அவைகளை நாம் கடைபிடிக்கும் போது, அதற்கு பயந்து நடக்கும் போது ஆண்டவராகி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இங்கே பாருங்கள், சவுலை குறித்து எழுதியிருக்கிறது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22 23 வசனங்களை நான் படிக்கும்போது இப்படி நாம் பார்க்கிறோம். சாமுவேல் சொல்லியிருந்தார், அங்கே நீ அமெரிக்கர்களை மேற்கொள்வாய், ஜெயம் உண்டாகும். ஆனால் தேவனுடைய இருதயத்தில் ஒரு வருத்தம் இருக்கிறது. அந்த வருத்தத்தை தீர்க்க உன்னை அனுப்புகின்றார். இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு போக, தன்னுடைய எல்கைக்குள் போக விடாதபடி தடுத்த அந்த ஒன்றை கர்த்தர் மனதில் வைத்திருக்கிறார். ஆனபடியினால் இப்படி என்ன செய்யணும் என்றால், அங்கே உனக்கு வெற்றியை தருவேன். அங்குள்ள ஒரு ஜீவன்களையும் வைக்காமல் அவைகளெல்லாம் அப்புறப்படுத்தி விட வேண்டும் என்ற கட்டளை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதை அவன் எப்படி கேட்டானோ, கவனமாய் கேட்டானோ, கவனம் இல்லாமல் கேட்டானோ. கவனமாய் கேட்டிருந்தால் அவன் கை கொண்டிருக்க முடியும். அங்கே போய் யுத்தத்தில் ஜெயம்
ஏற்பட்டவுடனே தேவனுடைய வார்த்தையை மறந்து விட்டான். அந்த காரியத்திலே உண்மை இல்லை, உண்மைக்கு மாறாக அவன் நடந்தான். அப்படி நடந்து வந்து இங்கே நான் எல்லாவற்றையும் வார்த்தையின்படி செய்துவிட்டேன் என்று ஒரு ஜெயகோஷம் போடுகிற நேரத்தில் சாமுவேல் சொல்கிறார், வாசிக்கலாம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? தேவனுக்கு மகிமை. அதாவது நான் எல்லாவற்றையும் சொன்னபடி செய்துவிட்டேன் என்று சொன்னபோது அவர் கேட்கிறார், என்னுடைய காதுக்கு கேட்கிற ஆடு மாடுகளுடைய சத்தம் என்ன, இவைகளெல்லாம் எங்கேருந்து வந்தது என்று சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், உம்முடைய ஜனங்கள் உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியாக இவைகளை கொண்டு வந்து, இவருக்கு தேவன் கிடையாது. இப்போ இவர் அந்த தேவனுடைய வார்த்தையை மறந்து விட்டார். ஜெயம் பெற்றவுடனே, ஒரு உயர்வு ஏற்பட்டவுடனே இவருக்கு எல்லாம் மறந்து விட்டது. நான் தான் இதை செய்தேன், என் மூலம் தான் இது நடந்துட்டு என்ற அந்த எண்ணத்தில் உம்முடைய தேவனுக்கு பலி செலுத்த இவைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று அவன் சொன்னான். அதில் 2 இடத்துல அடுத்தடுத்து வருது இந்த வாக்கியம். அவன் எப்படிப்பட்டவனுடைய இருதயம் மேட்டிமை கொண்டுட்டு பாருங்க. ஆனபடினால பலியை பார்க்கிலும், வாசிங்க, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் தினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு பிரியம் இந்த பலிகள் அல்ல, இந்த காணிக்கை அல்ல, இந்த தொழுகை அல்ல. அதாவது எப்படி என்றால், அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை புள்ளியும் தவறாமல் அவைகளுக்கு கவனமாய் செவி கொடுத்தலே உத்தமம் என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட உத்தமர்கள் தானே இன்றைக்கு வேண்டும். அவர்களுக்கு தானே ஆசீர்வாதத்தை வைத்து காத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர். என்னை ஆசீர்வதிக்கல் என்று சொல்வதல்ல, நான் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறேனா, உண்மையாக செவி கொடுக்கிறேனா, உண்மையாக செவி கொடுத்தால் அவைகளை கை கொள்ளுகிறேனா என்ற அறிவு தேவனை அறிந்த மக்களுக்கு வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றபடினால ஆண்டவரை நான் சொல்லுகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்று கர்த்தாவே ஆண்டவரே என்று ராமலோது முழங்கால் நிற்கிற மக்கள் உண்டு. ஆண்டவர் என்ன கேட்கிறார், நீங்கள் என்னை ஆண்டவரே கர்த்தாவே என்று சொல்லி நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன, என்னுடைய வார்த்தையை நீங்கள் கவனிக்காமல் போகிறது என்ன என்று இன்றும் கேட்கின்றார். அப்படினால் இன்று இந்த வார்த்தை கேட்கின்ற உங்களுடைய உள்ளத்தில் எழும்புகிற கேள்வி, இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணி இப்படியெல்லாம் செய்து இவ்வளவெல்லாம் காணிக்கையெல்லாம் கொடுத்து ஆண்டவருக்காக இல்லெல்லாம் தியாகம் பண்ணியும் எனக்கு இன்னும் ஆன்மீக சரீர ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லுகிற, அல்லது ஆண்டவரை குறை கூறிக்கொண்டு ஆண்டவர் மேல் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிற எத்தனை பேர் இன்றைக்கு இருக்கிறதை நாம் காணுகின்றோம். அவர்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த பலியே அல்ல, அந்த தகன பலி அல்ல, அவைகளே அல்ல, ஆடு வெள்ளாட்டுகளா இவைகளுடைய பலியே அல்ல, அது செவி கொடுத்தலை நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னார். செவி கொடுக்கவில்லையே, உனக்கு சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் விட்டு மீறுதல் பண்ணி வந்திருக்கின்றாயே என்று சொல்லுகிறார். ஆசைப்போம் தொடர்ந்து. இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியா இருக்கு. செவி கொடுக்காமல் தேவனுடைய வார்த்தையை மீறி நடப்பது அது, அதாவது பில்லி சூனிய பாவத்திற்கு ஒப்பான் என்று எழுதியிருக்கிறது. பில்லி சூனிய பேய்களை வரவழைத்து வைக்கணும் தான் இல்லை, இவன் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அல்லது தேவனுடைய வார்த்தையை உண்மையாக கவனிக்காமல் அவன் போகிறதே பில்லி சூனியம். தேவனுக்கு உரமாக செய்கிறது போல, பிறருக்கு அவன் இடரலாக இருக்கிறது போல அவைகள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தையை உள்ளபடி சரியாக கவனிக்காதவர்கள், தேவனை பரிகாசம் பண்ணுகின்றவர்கள், தேவனை அசட்டை பண்ணுகின்றவர்கள், அதாவது என்னெல்லாமோ சொல்லலாம், அப்படிப்பட்ட வகுப்பில் அவர்கள் இருக்கின்றார்கள், வரிசையில் இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு சொல்லுகின்றேன். தேவனுக்கு எந்த சபையில் இருந்தாலும் சரி, அதை எப்படி கர்த்தரை ஆராதித்தாலும் சரி, மனிதனுக்கு இருக்க வேண்டிய காரியம் என்ன தெரியாது என்று சொல்வதற்கு இவ்வளவு பெரிய வேதத்தை எழுதி நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். அதில் இருக்கிறதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. இதை நாம் கவனமாக இவைகளை கவனிக்க வேண்டும்.
கவனமாக இதற்கு செவி கொடுக்க வேண்டும். அதை உண்மையாக கைக்கால எழுதியிருக்கிற பிரகாரம் மாற்றாமல், அவைகளை மறைக்காமல், அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற பிரகாரம் அவைகளை மாற்றி அப்படி செய்யாதபடி அதில் எழுதியிருக்கிற பிரகாரம் செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, உண்மையாக அவைகளை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கின்றது. அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமும் குறைவுபடாது என்பதை ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. எல்லாவற்றையும் மேலாக அவருடைய ஆன்மீகத்திலே இப்பொழுது நிறைந்து வழிகின்ற அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கலாம், உலகத்தில் வாழ்கின்றபடியினால பலமான பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லாமல் இருக்காது. பரிசுத்தவான்களுக்கும் உண்டு, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் என்றுதான் எழுதியிருக்கிறது. துன்பங்கள் வரும், ஆனால் அவைகளில் எல்லாவற்றிலும் என்று அவனை விடுதலையாக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். படிக்கிற பிள்ளைகள் ஆசிரியர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது இவன் சொல்லிக் கொடுக்காமல் எங்கேயோ சிந்தித்துக் கொண்டிருப்பான் என்றால் முன்னேற மாட்டான் என்று நாம் காணுகின்றோம். அப்படி போல வாழ்க்கையில் எந்த துறையில் இறங்கினாலும் சரி, அதாவது அவைகளை கற்றுக்கொள்ள, அவைகளை நடைமுறைப்படுத்த, முன்னேற இவன் என்ன செய்யணும்? அறிந்தவர்கள் சொல்லும் போது அதற்கு செவி கொடுக்கணும். தேவன் டைரக்டாக எல்லா நேரத்திலும் பேசுகிறது இல்லை, தேவ மனிதர்கள் மூலமாக பேசுகிறார் அல்லவா? அந்த நேரத்தில் கவனமாக கேட்கணும். சில பிள்ளைகளை, சில மக்களை, ஆண்கள் பெண்களை, விசுவாசிகளை நாம் கவனிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை போகும்போது அப்படியே தட்டி முடிக்காமல் அப்படியே செவியோர பக்கம் சாய்த்து வைத்து கேட்டுக்கொண்டிருக்கிறத நாம் பார்க்கின்றோம். அவர்கள் முன்னேறுகிறதையே நாம் அறிகின்றோம். அப்படி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஈடேற வேண்டுமா, முன்னேற வேண்டுமா? ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. அங்கே நாம் வாஸ்தவம் அல்லவா? அதாவது உபாகம் 28:1-14 வரைக்கும் தொடர்ந்து நாம் வாசிப்போம் என்றால் இவைகளெல்லாம் அங்கே வைத்திருக்கிறது. அது யாருக்கு கொடுப்பார்? அவர்கள் முதலாவது தெய்வீக காரியங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உண்மை உள்ளவர்களாக அவைகளை கை கொள்ளும் போது அவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். பாருங்க, ஆண்டவராகிய தேவன் ஸ்நானகன் யோவானை அதாவது அனுப்பினார். இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்னால் அவருக்கு பாதையை சபை பண்ணும்படியாக, ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக பிதாவாகிய தேவன் அந்த ஸ்நானகனை அனுப்பினார். அவர் பிரசங்கித்தார். அதாவது மரணத்துக்கு பிறகு இன்னும் 2 இடம் இருக்கிறது, ஒன்று நரகம், ஒன்று மோட்சம். இங்கே யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உண்மையாளர்களை கை கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு சொர்க்க ராட்சியம் இருக்கிறது என்று பிரசங்கித்தார்கள். அதற்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? மறந்துடணும். பழைய வாழ்க்கை, பழைய கட்டக்கிரிகளை விட்டுவிட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராட்சியம் சௌகமாயிற்று என்று பிரசங்கித்தார். அந்த பிரசங்கத்தை கேட்ட அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்கள் எல்லாம், யோர்தானுக்கு எடுத்து சுற்றுப்புறத்தார் எல்லாரும் அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து யோவானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆயக்காரர்கள் முதலான ஜனங்கள் அவர்கள் அந்த வார்த்தையை கவனமாக கேட்டார்கள், அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்கள் மறுமை அடைவதற்கு, அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். சில ஞானிகள் இருந்தார்கள், பரிசேயர்கள், ஆயக்காரர்கள் என்கிறவர்கள் அதாவது இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை என்று வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு அப்படித்தானே? அதாவது எங்களுக்கெல்லாம் மூதாதியர்கள் எங்களுடைய பரம்பரை நாங்கள் கிறிஸ்தவர்கள் கோயிலை கட்டணும், கோபுரத்தை கட்டணும், அப்படி செய்தோம், இப்படி செய்தோம் என்று இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? சவுலுக்கு என்ன சொல்லப்பட்டது சாமுவேல் மூலமாக? அதாவது ஒரு மனிதனுடைய பலியை பார்க்கிலும் செவி கொடுத்திலே உத்தமம். அவன் செய்கிற மற்றும் காரியங்கள் அது இருக்கட்டும், வேணும். ஆனால் அதை முக்கியப்படுத்தி கொண்டு தேவனுடைய வார்த்தையை புறம்பாக்கி போட்டுவிட்டால் அவருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த லூக்கா 7:29-30 ஆகிய வசனங்களை நான் படிக்கின்ற நேரத்தில் இங்கே தேவனுடைய ஆலோசனை தள்ளிப்படுகிறவர்களுக்கு என்ன உண்டாகுமாம் பார்க்கலாம். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனை யார் தள்ளுகின்றார்களோ அவர்களுக்கு கேடு உண்டாகுமா அப்படி சொல்லி இருக்கின்றது.
அந்த முதல் உள்ள வகுப்பினர்கள் அவர்கள் தேவனுடைய ஆலோசனை கேட்டு தேவன் நீதி உள்ளவர் நீதிபரர் என்று அறிக்கை செய்து அவர்கள் அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியாகி கொண்டார்கள். அடுத்தபடியாக உள்ளவர்கள் அறிவாளிகள் ஞானிகள் என்று தங்களை எண்ணிக்கொள்ளுகிறவர்கள் அவைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் யோவான் அவரை பார்த்தால் அவர் ஒரு காட்டு மனுஷன் மாதிரி, அதாவது காட்டில் வாழ்கின்றவர் வெட்டுகளையும் காட்டு தேனையும் சாப்பிட்டு இருக்கிறார், இவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கணுமா என்று அப்படி தள்ளி போட்டார்கள் என்று நாம் காணுகின்றோம். ஆனபடியால் இன்றும் அதுதான் நடக்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் கவனியுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்கள் தங்களுக்கு கேடுகளை உண்டு பண்ணிக் கொள்கின்றார்கள், தங்களுக்கு தேவாசீர்வாதம் கிடைக்காமல் புறம்பாக்கி போடுகின்றார்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் போது அதாவது 3 காரியங்களை சொல்லுகின்றார். வாசிக்கலாம். யாக்கோபு 1 அதிகாரம் 19வது வாக்கியம். ஆகையால் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவுள். அந்த 2 காரியம் இருக்கட்டும். அது பொறுமையாகவும் தாமதமாக இருக்கட்டும், இல்லை தீவிரப்படணும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படும் போது கவனமாய் கேட்கணும். பாருங்க, காந்தாகை மந்திரி ஆலயத்துக்கு தொழுகைக்கு போய்விட்டு திரும்பி வரும்போது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். அதனுடைய பொருள் அவருக்கு விளங்கவில்லை. அதே நேரத்தில் பிலிப்புக்கு ஆண்டவர் வெளிப்பட்டு, எங்கே போகிற ரதத்தோடு வனாந்திர மார்க்கமாய் போகிற ரதத்தோடு ஓடி போய் சேர்ந்தவள் அப்படியே சேர்ந்து கொண்டார். அவர் வாசித்த அந்த பாகத்தினுடைய அர்த்தம் தெரியுமா என்று கேட்டபோது தெரியாது. எனக்கு ஒரு ஆள் சொல்லித்தராவிட்டால் எப்படி தெரியும்? அவர் மந்திரியாக இருக்கலாம், பெரிய ஆளாக இருக்கலாம், அதற்கு சொல்லிக் கொடுக்க ஒரு ஆள் வேணும் அல்லவா? அதை கவனமாக கேட்டார். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. கவனமாய் கேட்டார். கவனமாய் கேட்டது மாத்திரமல்ல, அதாவது இந்த தேவ மனிதனை இந்த சந்தர்ப்பத்தில் விட்டுவிட்டால் அவரை நாம் எப்பொழுது காணும் தெரியாது, உடனே அதுக்கு கீழ்ப்படியணும் என்று சொல்லி உண்மையாகவே அவர் செவி கொடுத்து அந்த ரதம் போய்கொண்டிருக்கும் போதே அவரிடத்தில் கேட்டார், தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெற தடை என்ன? சுவாசத்தால் தடை இல்லை, முழு இருதயத்தோடு சுவாசத்தால் தடை இல்லை என்று சொன்னபோது 2 பேர் இறங்கி அவர் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது என்று நாம் காணுகின்றோம். அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு தூரமாயல்ல, அது சமயமாகவே இருக்கிறது என்றார். அவர்களுக்கு தேவாசீர்வாதம் தூரமாயல்ல, அங்கே இருக்கிறது. அதற்கு செய்ய வேண்டிய காரியம் தேவ வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுப்பது. தேவனுக்கு மகிமை. அந்த பிலிப்பு சொன்னதை அந்த மந்திரி கவனமாய் கேட்டான். கேட்டு அதை கொஞ்ச நேரத்தில் பெற்றுக்கிட்டான். அதாவது விசுவாசித்தான், அதை கை கொண்டான், உண்மையாய் கை கொண்டான். அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு உண்டாயிற்று. அதுபடினால் இன்றும் அருமையானவர்களே, பெரிய கோடிக்கணக்கான பணம், பெரிய மாடி வீடு, பெரிய அது அல்ல ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்பது பரலோகராட்சியம். பரலோகராட்சியத்தினுடைய அனுபவம் என்ன? அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாக பரலோகம் இருக்குது. அதை எங்கேயே மனிதன் அந்த ஐஸ்வர்யத்தை, அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும் என்று இறைவசனம் சொல்லுகின்றபடினால் கேளுங்கள் அருமையானவர்களே, உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் என்ன? இருதயத்தில் உண்டாகிற மகிழ்ச்சி, அந்த பரலோகத்தினுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆலயத்துக்கு போகிற போதகர் சொல்கிறதை கவனமாய் கேளுங்கள். அந்த நேரத்தில் எழும்பி நீங்கள் வெளியே போகாதுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் தலையை கிளப்போடாதுங்க. அந்த நேரத்தில் சோரில் தொங்குகிற வாழ்க்கையாக பார்க்காதீங்க. கையில் கட்டியிருக்கிற கடிகாரத்தை பார்க்காதீர்கள். இந்த வார்த்தையை கவனமாய், வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுங்கள். செவி கொடுத்தால் அப்பொழுதே உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். பிறர் சொல்லுகிறார்கள் அல்லவா, அந்த ஆசீர்வாதத்தை நான் முக்கியப்படுத்தவில்லை. பரலோகராட்சியத்தினுடைய அந்த ஆசீர்வாதம் அது கிடைக்கும் போது கூடவே இதெல்லாம் கிடைக்கும். அன்னாளுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுத்தார். அவர்கள் கேட்டுக்கொண்ட காரியம் என்ன என்றால், அதாவது பிள்ளை இல்லாதவள் மறுபடி என்ற வார்த்தை எனக்கு வராதபடி இருக்க, அந்த குறைச்சல் நீங்கள் எனக்கு ஒரு பையனை, ஒரு ஆண்மகை கொடும், அதை நான் வளர்த்து உமக்காகவே கொடுத்து விடுவேன். அந்த பிரகாரம் கர்த்தர் செய்தார். அவர்கள் என்ன செய்தார்கள்?
பால் மறந்து பிறகு பிள்ளை கொண்டு எங்கே படைச்சாங்க? தேவாலயத்தில் ஆசாரியனுடைய கையில் கொண்டு கொடுத்து விட்டார்கள். அங்கே அவர் வளர்ந்தார், உத்தமமாக வளர்ந்தார். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது என்றால் பெரியவர்களுக்கு, நான் முதல்ல சொல்லிட்டேன், பெரியவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, போதகர்களுக்கு, தங்களை நடத்துகிற தங்களுக்கு மேற்பட்டவர்களுக்கு அவர்கள் என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். அப்படிப்பட்ட பழக்கம் அவர்களுக்கு இருக்குமானால், அதாவது எந்த ராத்திரி சத்தம் கேட்டாலும் ஐயோ தாத்தா கூப்பிடுங்க ஓடு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு குறிக்கப்பட்ட வளர்ச்சி ஆகும்போது தேவன் அவரோடு பேச ஆரம்பித்தார். இரவில் அவர் படுக்கையில் அமர்ந்திருக்கும் போது அங்கே சத்தம் கேட்டது, சாமுவேலே என்ற சத்தம் உண்டாயிற்று. அவர் ஓடாடி போய் என்ன தாத்தா கூப்பிட்டீர்களா? அவர் அது வரைக்கும் கடவுளை பற்றி அறியவில்லை என்று எழுதியிருக்கிறது. கடவுளுடைய சத்தம் அது வரைக்கும் கேட்கவில்லை. அந்த ராத்திரியில் தேவ சத்தம் கேட்டவுடனே ஏலியின் இடத்துல போனார். ஏலி சொல்லி கொடுத்தார். அது எருமையால் சத்தம் கேட்டிருந்தால் இப்படி சொல்லு என்று சொல்லிக் கொடுத்தார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் பார்க்கலாம். சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். போதும், இதுதான் இன்றைக்கு வேண்டும். சிறியவர்களோ பெரியவர்களோ எவர்களோ இருந்தாலும் அவருடைய வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை என்ன? சொல்லும் ஆண்டவரே கேட்கிறேன், கர்த்தாவே சொல்லு அடியேன் கேட்கிறேன். அப்படி என்று இவர் முதல் கர்த்தரை சந்தித்த தேவன் இவரோடு இடைப்பட்டு பேசிய அதற்கு அந்த வார்த்தைக்கு அவர் கொடுத்த பதில் இதுதான். அன்று கொடுத்தார். அவர் கடைசி வரைக்கும் கர்த்தாவே சொல்லும், நீர் சொல்லுகிறதை நான் வெளியே சொல்லுகின்றேன், ஒரு தீர்க்கனாக இருந்தார் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, ஆசீர்வாதம் என்றால் என்ன? அதாவது ஒரு தீர்க்கதரிசி இவரை ராஜாக்களும் அதிகாரிகளும் பெரியவர்களும் இவரை தேடக்கூடிய அளவுக்கு அப்படி புகழ்பெற்ற ஒரு மனிதனாக மாறிவிட்டார் என்று நாம் காணுகிறோம். அப்படிப்பட்ட தெய்வீக ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தருவதற்கு ஆயத்தமாக வைத்திருக்கிறார். அவர்களை வைத்திருக்கிறேன், நீ இப்படி நடந்து கொள், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கின்றது. தேவனுக்கு மகிமை. செவி கொடுத்தால், உண்மையாக செவி கொடுத்தால், கவனமாக செவி கொடுத்தால், செவி கொடுத்து சொன்ன பிரகாரம், எழுதியிருக்கிற பிரகாரம், கர்த்தருடைய வார்த்தை கேட்ட பிரகாரம் அவைகளை கை கொண்டால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வந்து பலிக்கும். அவைகளை நான் உனக்கு தருவேன். நிம்மதி. ஐயோ, இன்றைக்கு பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய வசதி படைத்தவர்கள் எல்லாம் நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமலாம் இருக்கிறாங்க. ஆனால் அதாவது ஏழைகளாக இருந்தாலும், குடிசையில் வாழ்ந்தாலும், கூளை சாப்பிட்டாலும் அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அதுதான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் மட்டுமில்லை, அதோடு பூமிக்குரிய ஆசீர்வாதம் சேர்த்து கொடுக்கப்படும். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், நன்றி கர்த்தாவே, நாளுக்காய் ஸ்தோத்திரம். இறைவா, நீர் தந்த வார்த்தைகளை சொல்லணும் சாமி. அது அனுப்பின காரியமாய் வாக்கியம் செய்யும். அது வெறுமையாக திரும்புகிறது இல்லை, பலன் கொடுக்கட்டும். இங்கே மட்டுமல்ல, பரலோக ராட்சியத்தினுடைய சுதந்திரத்துக்குள்ளே பிரவேசிக்கட்டும். அங்கே காண உதவி செய்யும். தேவாவுடைய நாமத்தை மயப்படுத்தும் சுவாமி. கர்த்தாவே சோதனையா கருவையார் உடைய சத்திய வாக்கு இதனால் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவைகள் கர்த்தாவே புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது தங்களுக்கு ஏற்ற போதகர்களை திரளாக சம்பாதிக்கிற காலமாக இருக்கிறது. சத்தியத்தை போதிக்கிறவர்களை எழுப்பும், அவர்களோடு உலகத்தின் முடிவரைக்கும் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். பிரகாரம் செய்யும். சத்தியத்தை கேட்டவர்களுக்கு ஆன்மீகத்திலும் சரீரத்திலும் இருக்கிற கட்டுகள், குறைவுகள், பிரச்சனைகள், விலகினங்கள், குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்றி தேவாசீர்வாதத்தை கொடும். கிருபையாயிரும் ஏற்றுவிடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். இதாவது